உங்களை சுத்திரும் இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவ் பீப்புள். நீங்க போய் அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம, இப்ப எதுக்கு சும்மா வந்து உன்னால சும்மா இருக்க முடியாதா, வேலைக்கு போனோமா, அழகா வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, தேட்டருக்கு போனோமா, பார்க்குக்கு போனோமா, ஜாலியா இல்லாம நீ என்னன்னா ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இதுதான் அவங்க வாயில இருந்து வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்து 2 நாளா வந்து வீடியோ போடல. கொஞ்சம் வந்து எந்த புக் படிக்கிறதுன்னு தெரியாம எல்லா புக்கையும் அரைக்குறையா படிச்சு கடைசியா ஒரு புக் இதுதான் எடுத்தேன். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன புக் பார்க்க போறோம்னா, ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புக் தான் பார்க்க போறோம். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னா ஜெஃப் கெல்லர் அப்படின்ட்டு. இந்த புக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ வந்து ஆட்டிடியூட் தான் வந்து நம்ம லைஃப்ல வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டிடியூடுங்கிறத வந்து நம்ம வந்து எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு விஷயம் பேசுறதா இருக்கட்டும், ஸோ அதுல எல்லாத்துலயுமே வந்து நம்மளோட ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏதோ இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இததான் வந்து நம்மளோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இப்ப ஏதோ ஒரு கஷ்டத்திலே இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க கேட்கும்போது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் வந்து நான் என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஆத்தர் வந்து ஜெஃப் கெல்லர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இது நார்மலா வந்து ஸ்கூல், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு லா ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணாங்க. லா ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு ஆக்சுவலா அவங்க வந்து லா காலேஜ்ல தான் வந்து படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சு கிராஜுவேட் ஆயிட்டு லாயரா வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி காசு பணம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் லைஃப்ல வந்து எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சோர்ந்து போற மாதிரி இருக்காங்க. சோ வந்து என்னன்னா, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு வந்து என்னன்னா டிவில வந்து ஒரு ஷோ பாக்குறாங்க. அந்த ஷோல வந்து என்னன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்மளோட பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ற மாதிரி, ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவருக்கு வந்து என்னன்னா அது வந்து ரொம்ப பிடிச்சிருது. ஸோ வந்து சரி சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்றதுக்காக இவர் வந்து அப்ளை பண்றாரு. அப்ளை பண்ணிட்டு வந்து என்னன்னா அந்த கிளாஸ் வந்து போறாரு. ஸோ போயிட்டு அவரோட இவர் வந்து என்னன்னா ஃபுல்லா நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல தான் இருக்காரு. அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடைக்காது, இந்த மாதிரி எனக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து அந்த ஷோக்கு போயிட்டு வந்து ஒரு 2, 3 கிளாஸ் அட்டன் பண்ண ஸோ இவருக்குள்ளாரே வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்கிறது வந்து இவரால வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. சோ இவர் வந்து அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது என்னன்னா, சோ இவருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு வந்து மாறிட்டு இருக்காரு. சோ மாறினதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இவர் வந்து என்னன்னா கிளாஸ் எல்லாம் நிறைய எடுக்கிற மாதிரி, அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஃபுல்லாமே ஒரு பாசிட்டிவ் பர்சனா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த புக்ல இருக்கும். ஆக்சுவலா வந்து அது வந்து ஸ்மால் ஸ்டோரியா தான் இருக்கும். சோ வந்து அதுல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனா இருந்தானா நம்ம பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவா தான் இருக்கும். அதுக்கு வந்து அந்த டம்ளர் கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல. சோ வந்து ஹாஃப் ஃபுல், ஹாஃப் எம்ப்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து நம்ம வந்து எந்த பார்வையில பார்க்குறோமோ, அது வந்து பாதி ஃபுல்லா இருக்குன்னு பார்க்குறோமா, இல்ல பாதி வந்து எம்ப்டியா இருக்குன்னு பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ வந்து அந்த மாதிரி வந்து என்னன்னா, நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலயுமே இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நம்ம வந்து அந்த இன்னொருத்தவங்க வந்து பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இவங்களால தான் வந்து எனக்கு இது நடந்துச்சு, அவங்களால தான் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இதை மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே வந்து என்னன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கு. ஓகேவா? சோ வந்து இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றீங்கன்னா அது வந்து ஹாப்பியா தான் மாறிடும். இல்லப்பா எனக்கு வந்து எதுவுமே இல்ல, ரொம்ப இது இங்க பிசினஸ் பிரச்சனையா இருக்கு, அது பிரச்சனையா இருக்கு, இது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து பேசும்போது என்ன சொல்றீங்கன்னா, யாராச்சும் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நீங்க சோகமாவே இருந்தாலும், நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மள வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹியூமன் மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது மட்டும் தான் நடக்கும். உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இல்ல கெட்டது தான் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கெட்டதா நடக்கும். கெட்டது நடக்கணும்னு யாராச்சும் ஆசைப்படுவாங்களா? மாட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஏன்னா நம்ம மனசுல நினைக்கிறது வார்த்தையில சொல்றது அதுதான். சோ வந்து இப்ப வந்து நம்ம மனசுல வந்து ஒண்ணு நினைச்சாலும் நம்மளோட திங்கிங் தாட்ஸ்க்குலாம் வந்து என்னன்னா வந்து
நான் வந்து அந்த பழைய புக்ல சொல்லியிருந்த மாதிரியே ஒரு 50 மீட்டர்ஸ் கிட்ட நம்மளோட ஆரா வந்து பரவும். சோ வந்து அது வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் செல் உள்ள ஆர்கானிசம்க்கே அப்ப நமக்கு வந்து எத்தனை செல் உள்ள ஆர்கானிசம் நம்ம அப்ப நம்மளோட ஆரா வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணும். சோ அதனால நம்ம மனசுல நினைக்கிறதா இருந்தாலும் வார்த்தையில சொல்றதா இருந்தாலும் யோசிச்சு பேசணும், யோசிச்சு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்துல வந்து கமிட் ஆகணும். இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அது எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது. நான் வந்து வீட்ல உட்காந்துட்டு எனக்கு இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன்னா, அது வந்து கண்டிப்பா கிடைக்காது. சோ அதுக்காக நம்ம வந்து என்ன ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். சோ அந்த ஸ்டெப்ல இருந்து நீங்க வந்து ஒரு டைம் ஃபெயில் ஆகுறீங்களா? பரவால்ல. செகண்ட் டைம் ஃபெயில் ஆகுறீங்களா? பரவால்ல. தேர்ட் டைம் ஃபெயில் ஆகுறீங்களா? பரவால்ல. 30 டைம் ஃபெயில் ஆகுறீங்களா? பரவால்ல. சோ உங்களுக்கு ஆக்சுவலா லாஸ்ட்டா ஃபைனல் சக்சஸ் வர வரைக்கும் நீங்க வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, அலெக்சாண்டர் கிராஹம் பெல், ஐசக் நியூட்டன் எல்லாரையும் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அவங்கலாம் வந்து ஒரு சிங்கிள் டைம்லயே வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுறது இல்ல. சோ அவங்க வந்து 1000 டைம்ஸ் வந்து அட்டெம்ப்ட் குடுக்குறாங்க. ஆனா அந்த 1000 டைம்ஸ் அட்டெம்ப்ட்ல அவங்க வந்து ஏதோ ஒண்ணு வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சோ வந்து அதையே தான் வந்து நம்மளும் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. நீங்க ஃபெயில் ஆகுறத பத்தி கவலைப்பட்டீங்கன்னா லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியாது. நீங்க சக்சஸ் ஆகணும்னா ஃபெயில் ஆகுறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? சோ வந்து நம்மளும் வந்து ஃபெயில் ஆகுறதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னா டக்குன்னு அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்க்கு போயிடணும். ஓகேவா? ஃபீலே பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணா அதுவும் ஆறாதான். அதனால ஃபீல் பண்ற இதுவே கிடையாது. சோ வந்து என்னன்னா நமக்கு வந்து உனக்கு இது கிடைக்குதுன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து சின்ன சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகேவா? இத்தனை வருஷத்துக்குள்ளார இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம்னா சோ அதை வந்து நம்ம என்னன்னா பிக்சர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வீடு வேணும்னா நான் வந்து மெடிடேஷன் வந்து பண்றது வந்து ஓகே தான். இப்போ வந்து மெடிடேஷன் நம்ம பண்றோம்னா இப்ப எனக்கு ஒரு வீடு வேணும்னா அந்த வீடு வந்து இப்படி இருக்கணும், வாசல் வந்து இப்படி இருக்கணும், அங்க வந்து 2 கார் நிக்கணும், மாடி வந்து இப்படி அழகா இருக்கணும், எனக்கு வீட்டை சுத்திரும் நான் வந்து இப்படி எல்லாம் வந்து பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும், சுத்திரும் ஒரு ஃபவுண்டைன் வைக்கணும். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு அதை பிக்சர் பண்ணி பார்த்தோம்னா அது ஆக்சுவலா ஒரு கட்டத்துல வந்து என்னன்னா நமக்கே தெரியாம அது வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? சோ வந்து இப்போ நீங்க ஆபீஸ்ல வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து போய் பேசுறீங்க, அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள பர்சனா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லயே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து அவங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்ற விதமே வந்து பாசிட்டிவா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வந்து நாளையில இருந்து என்ன பண்றீங்க, மேனேஜர் வந்து யாராச்சும் வந்து கோவமா பேசினாலும் நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கட்டத்துல வந்து அவரே வந்து உங்ககிட்ட வந்து என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவ் பீப்பிள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு பிசினஸோ வந்து ஏதோ ஒண்ணு தொடங்குறீங்க, சின்னதா ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களை சுத்திரும் இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவ் பீப்பிள். நீங்க போய் அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம, இப்ப எதுக்கு சும்மா வந்து உன்னால சும்மா இருக்க முடியாதா, வேலைக்கு போனோமா, அழகா வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, தேட்டருக்கு போனோமா, பார்க்குக்கு போனோமா, ஜாலியா இல்லாம நீ என்னன்னா ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இதுதான் அவங்க வாயில இருந்து வரும். இப்போ ஒரு பாசிட்டிவ் பீப்புளா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ வந்து என்னன்னா ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ வந்து நம்மளை சுத்தி வந்து எந்த மாதிரி பர்சன் வந்து உங்க கூட வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரிதான் உங்களோட லைஃப் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ வந்து இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த மாதிரி வந்து நம்மளும் மாறிடும். இப்போ வந்து அழகா ஒரு பூச்செடி ஒரு கிரீனரி உள்ள இடத்துல இருந்தாலும் நம்ம மனசு வந்து எவ்வளவு வந்து ஒரு அமைதியா இருக்கும். இல்ல வந்து எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே நச நசன்னு பேசுற இடத்துல இருந்தா நமக்கும் டென்ஷன் தானே ஆகும். சோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளோட லைஃப் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. சோ வந்து நம்ம வந்து நாளையில இருந்து என்ன பண்ண போறோம், நம்மள சுத்தி உள்ளவங்களை வந்து பாசிட்டிவ் பீப்புளா தான் வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் பாசிட்டிவ் தான் பேச போறோம். நாளையில இருந்து யார் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா சூப்பரா இருக்கேன், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், நம்ம வந்து ஏதோ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் பீப்புள் கிட்ட கண்டிப்பா நம்ம போகவே கூடாது, பாசிட்டிவ் பீப்புள் கிட்ட தான் இருக்கும். ஒருவேளை வந்து நீங்க வந்து வெளில சொல்றதுனால வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பா இவங்க பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்னா வேணும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஷேர் கூட பண்ண வேண்டாம். நீங்க வந்து பர்சனலா வந்து நீங்க வந்து சீக்கிரட்டாவே அந்த ப்ராசஸ் வந்து நீங்க வந்து கொண்டுட்டு போகலாம். ஓகேவா? சோ வந்து என்னன்னா நமக்கு வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் பீப்புள் கிட்ட மட்டும் தான் பேசணும். நெகட்டிவ் பீப்புள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனையோ இல்லையா, ஆனா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை. சோ வந்து நீங்க வந்து லைஃப்ல வந்து எதுவுமே நான் பண்ணல, நான் சும்மா வந்து வேலைக்கு போறேன், சாப்பிட போறேன், ஏதோ வீட்டுல இருக்கிறத வச்சு சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ போறேன் அப்படின்னா வந்து
ஓகே. ஆனா என் லைஃப்ல வந்து நான் வேற ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போறேன். லைஃப்ல வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண போறேன், சக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற நீங்க ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்க கூட இருக்கிறதையும், உங்களோட சரவுண்டிங்ஸையும், உங்களோட வார்த்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கணும். அப்பதான் வந்து யாராலயும் உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க வந்து உங்க சுத்தி உள்ள விஷயத்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். சோ வந்து எல்லாத்தையும் வந்து நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே புக் படிச்சு ஃபாலோ பண்றீங்க. மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னன்னா, நமக்கு புடிச்ச விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மனசுல நெனச்சு பாக்க போறோம். நல்ல விஷயத்த பேச போறோம். நல்ல விஷயத்த கேட்க போறோம். நல்லவங்க கூட இருக்க போறோம். ஓகேவா? சோ வந்து லைஃப்ல வந்து நீங்க அந்த மாரி வந்து ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? சோ வந்து மறக்காம வந்து வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து இந்த மாரி வந்து இன்னும் வந்து நான் நெறைய பாசிட்டிவ் டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து குடுப்பேன். சோ வந்து ஏற்கனவே வந்து ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து குடுத்துருப்பேன். அதுல வந்து நீங்க பார்க்கலாம்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் பாருங்க. ஓகேவா? சோ மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.